நீங்கள் நன்றாக அமையும். என்னுடைய சமுதாயம் நன்றாக இருந்தால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அழகான அந்த உணர்வுகள் வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்கும் வழிவகுத்துவிடும். கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வார்கள். இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டும் என்று இன்று நாம் விரும்ப வேண்டும். கவலை, துக்கம், பயம், ஆத்திரம், கோபம். இந்த துக்கம் என்பது நேற்றைய வாழ்க்கையில் நாம் தவறிவிட்ட ஒன்றின் மீது துக்கம். என்னை விட்டும் தவறிவிட்ட ஒன்றின் மீது எனக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலான வாழ்க்கையில் நாம் அமையக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை நேற்றைய வாழ்க்கையினுடைய அடிப்படையை கொண்டது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நாளைய வாழ்க்கையினுடைய அடிப்படையை கொண்டதாகும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை நாளை என்ன என்பதுதான். நாளைக்கு எனக்கு இது கிடைக்குமா, வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்று நான் என்னுடைய எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களை அந்த திசையில் நான் திருப்பும் பொழுது கவலை என்ற ஒன்று. வயிற்றுக்கு நாளைக்கு எனக்கு உத்தரவாதம் இல்லை என்றாகும்போது கவலை. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். வயிற்றுக்கு வேண்டும் என்ற உள்ளுக்குள் இருக்கின்றது. அதற்கு நேர் மாறாக உங்களுடைய எண்ணங்களை கொள்ளாது. முதலாவதாக உங்களுக்கு வயிற்றுக்கு வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது. சமாதானமான அழகான வாக்கு உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் என் வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கொண்டிருக்கின்றீர்கள். அது சட்ட சக்தியினுடைய கேள்வியாக இருக்கின்றது. இருதயத்தில் ஏற்கனவே அழகான ஒரு எண்ணம், நாளைக்கு உணவு வேண்டும், வயிற்றுக்கு எந்த விதமான கேள்வி ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது. அதற்கு நேர் மாறாக உங்களுடைய இருதயத்தில் வருகின்றது, நாளைக்கு எனக்கு வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா, உணவு கிடைக்குமா, எப்படி என்ற கேள்வி. எப்படி என்ற அந்த ஒரு வழிமுறை உங்களுக்கு இன்று அறிவிக்கப்படவில்லை. நாள் தொடரும் பொழுது, நாள் விடியும் பொழுது அந்த நாளில் உங்களுக்காக அறிவிப்பான். உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய ஒரு தவணை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளில் எந்த குறையும் நான் செய்வதில்லை. எனவே நீங்கள் சேர வேண்டாம். நீங்கள் விரும்புவது இருக்கின்றது. நீங்கள் கேட்பதும் கிடைக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு முதலில் உங்களுடைய எதிர்ப்பில் நீங்கள் அதனை எதிர்க்கிறீர்கள். துக்கம் என்பது தவறிப்போன ஒன்று, தவறி போய்விட்ட ஒன்று. இனி நாளைய வாழ்க்கைதான் உங்களுக்கு. எனவே யார் ஒருவர் நேற்றைய வாழ்க்கையின் மீது பெரும்பாலான எண்ணங்களை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களை அறியாமலேயே அந்த துக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த துக்கம் இருதயத்தை அப்படியே அமுக்குகிறது. துக்கத்தில் நெஞ்சு அடைக்கிறது. அந்த துக்கத்தில் உங்களுடைய இருதயம் சுருங்கி போகிறது. பெரும் நெருக்கடிக்குள்ளாகின்றது. பெரும்பாலும் உங்களுடைய டிப்ரெஷனுக்கு காரணம் இந்த துக்கம்தான். அப்படியே நெஞ்சத்தை இருக்குவது. எதற்காக நேற்றைய வாழ்க்கையின் மீது வாழ்கின்றீர்கள்? நாம் வாழ்வது நாளைக்கா நேற்றைக்காகவா என்பதை உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? நாளை வாழ்க்கைக்காக. அப்படி என்றால் ஏன் நேற்றைய வாழ்க்கையை பற்றி மிக பெரும் துக்கத்தை கொண்டிருக்கின்றீர்கள்? தவறு போனதுதான். இனி உங்களுடைய நாளைய வாழ்க்கை நீங்கள் எதை தவறிட்டீர்களோ அதோட நன்மையான வாழ்க்கையை உங்களுக்காக அமைப்பான். உங்களுடைய வாழ்க்கையும் அதுதான். எனவே உங்களுடைய வாழ்க்கை நாளைய வாழ்க்கையை பற்றி எதிர்கொண்டிருக்கின்றது. நேற்றைய வாழ்க்கையை பற்றிய துக்கமும் விளங்காத இருதயத்தை கொண்டு நீங்கள் வாழப்படுவதன் காரணமாக நாளைய வாழ்க்கையில் எது உங்களுக்கு தேவையோ அதன் மீது கவலையும் ஏற்பட்டிருக்கின்றன. எனக்கு இல்லையா, இறைவன் எது உங்களுக்கு அவசியம் தேவை இருக்கிறது என்று கூறினாலும் அது இல்லை என்று கூறுகின்றேன். ஏனென்றால் நான் நேற்றைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கையை பற்றி இன்னும் நான் நம்பிக்கைக் கொள்ள எனக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய மனம் துக்கத்திலாக இருக்கின்றது. என்னுடைய இருதயம் நெருக்கடியாக இருக்கின்றது. அதில் விசாலம் இல்லை. விசாலமான இருதயத்தை நான் கொண்டிருக்க வேண்டும் என்றால் இன்று நான் நேற்றைய வாழ்க்கையில் இருந்து விடுகின்றேன். மருத்துவம் என்பது அழகான வாக்கு. சுகம், அந்த சுகம் என்ற வார்த்தைக்கு பதிலாக மருத்துவம் என்ற அந்த ஒன்றை கொண்டுவர வேண்டாம். எனக்கு வேண்டியது சுகம், மருத்துவம் இல்லை. எனக்கு வேண்டியது நல்ல உணர்வுகள். கெட்ட உணர்ச்சிகளை நான் வாழக்கூடாது. உணர்வு என்பது ஒன்றே ஒன்றுதான், சமாதானம், அமைதி. இறைவனுடைய வாக்குறுதியின் மீது சமாதானம், அதன் பொறுத்து அமைதியை மேற்கொண்டேன். எனவே இனி இறைவனுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொண்டதன் காரணமாகவும் இறைவனின் சமாதானம் வழங்குவதன் காரணமாகவும் இறைவனுடைய வெகுமதி ஞானங்கள், அழகான ஞானங்கள், தெளிவாக உணரக்கூடிய அந்த வழிமுறைகள் ஒவ்வொரு பொருளிலும் உங்களுக்கு உதவி இருப்பான். அதில் உங்களுக்கு எத்தகைய சிரமமும் இருக்காது. யாருடைய உதவியும் செய்யக்கூடாது. உங்களுடைய ஞானங்களை கொண்டு, இறை ஞானங்களை கொண்டு, அதிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த கல்வியை கொண்டு, அறிவும் ஆற்றலை கொண்டு, அந்த திறனை கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள். அந்த வாழ்வில் உங்களுக்கு நன்மைகளை பெறுவதற்கு நீங்கள் இருக்காது. எந்த வகையான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? துக்கம் கூடாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தவறிப்போன ஒன்றின் மீது எண்ணங்கள் கூடாது. கெட்ட சக்திகள் அந்த பக்கமே உங்களை எடுத்துச் செல்லும். சைத்தானுடைய சக்திகள் என்பதை நாம் அறிய வேண்டும்.
கெட்ட சக்திகள் என்பது நேற்றைய வார்த்தையை பற்றிய ஞாபகங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கும் சைத்தானுடைய வார்த்தை. அவன் நேற்று அடிச்சுட்டான், அவன் சும்மா இருக்கக்கூடாது. அவன் நேற்று சுற்றிட்டான், சும்மா இருக்கக்கூடாது. இவன் எனக்கு எனக்கு பண்ணியிருக்கான், நாளைக்கு இவனுக்கு இந்த மாதிரியாக என்னை அவமானப்படுத்திய காரணமாக இவனுக்கு ஒரு நேரம் எதிர்பார்த்திருக்கின்றேன். இதற்கான நாளைய வார்த்தை எதிர்பார்க்கல, இதை முடிக்கணும் முதல்ல. எவ்வளவு பின்னோக்கிய வார்த்தை! நாம் புதைப்பொறிகளில் வாழ்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையில் புதைப்பொறிகளில் வாழ்வதற்காக நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இனி ஏது உங்களுக்கு வாழ்க்கை? எதற்காக நேற்றைய வாழ்க்கை முடிந்துவிட்டது? பொறிகளில் வாழ்கின்றீர்கள், மயானக்காடுகளில் ஏன் வாழ்கின்றீர்கள்? அங்கே உங்களுக்கு கெட்ட சக்தி கிடையாது. பிறகு இவன் இணை வைத்து விட்டான், அவன் இணை வைத்து விட்டான், எனக்கு யாரோ சதி செய்து விட்டார்கள். நிச்சயமாக இல்லை, உங்களுக்கு நீங்களே சதி செய்து கொண்டீர்கள். நீங்கள் மயானங்களில் வாழ்பவர்கள், கெட்ட சக்திகளோடு பேய்களோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சைத்தான்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் நேற்றைய வாழ்க்கையை கொண்டு நாளைய வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கின்றார்களோ, திட்டமிடுகின்றார்களோ, மிகச்சேரான அது விளங்கிக் கொள்ளாத இருதயமாக மாறிவிடும். மருத்துவம் என்பது அவ்வளவு அழகானது. வாழ்க்கையின் பக்கம் போகாதீர்கள், அது மிக கெட்ட வாழ்க்கை. வாழ்க்கை கொண்டிருக்கின்றார்கள். இனி இவர்களுக்காக என்ன இருக்கிறது? நான் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன், வாழ்க்கை எனக்காக முன்னோக்கி வந்து கொண்டிருக்க நான் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். துக்கம் நிறைந்த இருதயமாக அமைந்துள்ளதற்கு நான் தவிர்த்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற நன்மைகளை நான் என்னுடைய கெட்ட வாழ்க்கையில் நான் நிறைந்துவிட்டேன். இருதயத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும். நன்மையும் தீமையும் தெளிவாக பிரித்தறிந்து விளங்குவது இருதயத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கின்றது. அந்த இருதயத்தில் உள்ள மனம், அந்த மனம் அமைதியாக இருக்க வேண்டும். துக்கத்தில் அந்த மனம் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டால் அந்த மனம் சிதைந்து விட்டது. சிதைந்து விட்ட மனதில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. எனவே உங்களுடைய இருதயம் பாழாகின்றது. எந்த ஒரு நோய்க்கும் ஆரம்பம் இருதயம். இருதயத்தில் நோய் இருக்கின்றது, வேறு எங்கும் நோய் இல்லை. அந்த இருதயத்தில் இந்த கார்டியோ சொல்லக்கூடிய நோய் கிடையாது. உங்களுக்கு அழகான உணவுகள் கெட்டு உணர்ச்சி சிறந்தாக மாறி இருதயத்தை சாகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இருதயத்தினுடைய தீமைகள் உங்களுக்கு விளங்கும். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் என்ன தீமை என்பது. இதை யாரும் உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இருதயத்தை நீங்கள் சுகமாக வைத்திருக்கும் காலமெல்லாம் நோய்கள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன. நோய்கள் ஒரு சிறு அளவு கூட அங்கு தங்காது. அந்த நோய்களின் பாரத்தை நீங்கள் உணர மாட்டீர்கள். அந்த நோய்களுடைய தாக்கத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அதிலிருந்து விடுபட்டு சுகமான உணவுகளில் வாழ்ந்து வாருங்கள். இங்குதான் உங்களுடைய ஞானங்கள் அறிவாக மலர இருக்கின்றது. அந்த அறிவின் திறனை நீங்கள் விரும்ப மருத்துவம் என்பது சுகமான அனுபவங்கள், உணர்வுகள். அந்த உணர்வு என்பது அமைதி, நிம்மதி, சாந்தி, சமாதானம். இது இறைவழி மருத்துவம். இந்த இறைவழி மருத்துவத்தில் உங்களுக்காக அறிவிக்கப்படுவது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய மனதின் பக்கம் திரும்புங்கள், அங்கு உங்களுக்கான நன்மை இருக்கின்றது. அந்த நன்மைக்கு எதிராக நீங்கள் கொள்ளக்கூடிய உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புகின்றன. நேர் வழிக்குள்ளாக தவறான பாதைகளில் சத்தியத்திற்கு பதிலாக நீங்கள் பொய்களின் பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்றீர்கள். எனக்கு ஒரு நோய் இருக்கின்றது, இந்த நோய் குணமாக வேண்டும் என்பது இறைவனுடைய வார்த்தை. நல்லது இறைவனிடமிருந்து அந்த கனவே வருகின்றது. ஒரே ஒரு முறை எனக்காக ஸ்கேன் செய்யறாங்க, டெஸ்ட் செய்யறாங்க, எனக்கு உள்ளுக்குள்ள கட்டி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு நோக்கி இருந்த வாக்கு சுகமாக வேண்டும். அவன் பேச நம்பாத, யாரு சொன்னானோ அவன் பேச நம்பாத, விளங்காதவன். கட்டி இருக்குது, என்ன செய்ய போற, ஒன்றும் செய்ய தெரியாது, என்ன சொல்ல வர, கெட்டு போவ, இதை கேட்க வேண்டாம், இத்தனை நாள் கெட்டு போவ, ஜோசியம் கேட்க வேண்டாமா, வழிகள் தெரியாது இல்லையா? எதற்காக இந்த வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? இந்த விதமான இந்த பேச்சுக்களை, கெட்ட பேச்சுக்களை ஏன் எடுத்துக்கொண்டீர்கள்? எப்பொழுது கட்டு இருக்கிறது என்று கூறினாரோ அந்த நிமிடமே சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கம் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கின்ற நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்வதாக இருக்கிறானால் இந்த இறை வாக்கு சுகமாக வேண்டும் என்ற அந்த ஒரு வாக்கு
அவர்களிடம் நான் கேட்பதற்கு முன்பாக அவர் வாயை திறப்பதற்கு முன்பாக ஒரு கெட்ட வார்த்தை கூட நல்ல வார்த்தையாக என்னுடைய வார்த்தை அமைந்திருக்கின்றது. அது வெளியே வருகின்ற சுகமாக வேண்டும் என்று. ஆனால் அதே நேரம் நீங்கள்